தேவனை துதிக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் தான். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபைக்காக ஸ்தோத்தரிப்போம், இரக்கத்திற்காக ஸ்தோத்தரிப்போம். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இதெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்த வார்த்தை, வாக்குத்தத்தம். அவர்களை தைரியப்படுத்த, அவர்களை திடப்படுத்த, அவர்களை உற்சாகப்படுத்த, அவர்களை பலப்படுத்த. அதுபோல கர்த்தர் நம்மையும் பலப்படுத்துகிறவர், நம்மையும் உற்சாகப்படுத்துகிறவர், நம்மையும் ஆசீர்வதிக்கிறவர். மகிழ்ச்சியோடு தேவனை துதிங்க, ஆனந்த சத்தத்தோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். பெயர் சொல்லி அழைத்த தேவன் மறக்காதவர், கைவிடாதவர், கிருபையினால் நம்மை தாங்குகிறவர், பலவீனங்களிலே நமக்கு பலன் தருகிறவர். அந்த ராஜாவை ஸ்தோத்தரிப்போம், அந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். Thank you Jesus. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பாடுவோம், தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? சத்தமா பேர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். நம்பிக்கையோட சொல்லுங்க, உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. தைரியமா, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, ஒரு சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும்
ஒன்றும் செய்யாதே. சத்தமா யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, உன் ஆண்டுகள் முடிவதில்லை. கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். இங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. விசுவாசத்தோடு யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, ஆமென். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, ஆமென். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. கரங்களை தட்டி இயேசு நம்மை உற்சாகப்படுத்துவது போல, நம்மளை தைரியப்படுத்துறது போல வேற யாரும் நம்மளை உற்சாகப்படுத்த முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் அவரால் திடப்படுத்தப்பட்டிருக்கீங்க, அவரால் பலப்படுத்தப்பட்டிருக்கீங்க? ஆண்டவர் உங்களெல்லாம் உற்சாகப்படுத்தி இருக்கிறது உண்மைதானா? அதை தான் நீங்கள் துதியிலையும் ஸ்தோத்திரத்திலையும் காட்ட போறீங்க. நல்ல மகிழ்ச்சியோடு சத்தத்தை உயர்த்தி பலப்படுத்தப்பட்டவர்களா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். திடப்படுத்தப்பட்டவர்களா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். சோர்ந்து போனவர்களாய் அல்ல, கவலையோடு இருக்கிறவர்களாய் அல்ல, பயந்து போய் இருக்கிறவர்களாய் அல்ல, பாதிக்கப்பட்டவர்களாய் அல்ல, விடுவிக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு பாருங்க, ஒரு இரவெல்லாம் முயற்சி செய்தான். அவனுடைய அனுபவம் தோல்வி அடைந்து போனது. அவனுடைய பிரயாசம் பலனற்ற நிலையில் இருந்தது. அவனுடைய கடின உழைப்புக்கு ஒரு ரிசல்ட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் மறுநாள் விடிஞ்சா நிலைமையே மாறிட்டு, வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதம், இதுவரைக்கும் பார்த்திராத நன்மைகள், 2 படவுகள் நிறைந்திருக்கத்தக்க மீன். இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருந்துச்சு. அப்படிதானே? ராக்காலத்தில் கண்ணீரும் அழுகையுமா இருந்துச்சு. நம்ம மறுநாள் விடிந்த போதோ மிகப்பெரிய சந்தோஷம். நிலைமை மாறிட்டு, அந்த ராத்திரி இருந்த சூழ்நிலையை பார்த்தா அதோட தோல்விதான், அதோட முடிஞ்சதுதான், அதோட அவ்வளவுதான் மாதிரி இருந்தது. ஆனா மறுநாளே வெற்றி, மறுநாளே புதிய வழி, மறுநாளிலே பெரிய காரியம், மறுநாளிலே அற்புதம். இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம்ல. நல்ல கைகள் அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இதெல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு. ஆண்டவரே, நாங்கள் நினைத்து பார்த்திராத நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு நீங்க செஞ்சீங்கப்பா. அதெல்லாம் நினைச்சு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் தந்தீங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாள்
இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது செக்கை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது செக்கை அடைக்கலம். எல் ஷடாய் என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் ஆமென். என் வாழ்வின் கேடகம். ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஒரு கல் நிறுத்தப்பட்டு அந்த இடத்தை பார்த்த உடனே இனிமே யாருமே சொல்ல வேண்டாம், அந்த இடத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும், ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இதுவரைக்கும் அவர் தான் உதவி செய்தார், இனியும் அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இதெல்லாம் எதை நினைப்பூட்டுகிறது? ஆண்டவர் கடந்த காலங்களில் இஸ்ரவேல் ஜனத்திற்கு செய்த நன்மைகளை. இதே போல தான் ஒவ்வொரு ஆராதனையும் நமக்கு அடையாளம். ஆமென். ஒவ்வொரு முறை நாம் தேவ சமூகத்துக்கு வரும்போதும் நம்முடைய நாவை திறந்து துதிக்கிறதும் பாடல்களை பாடுறதும் எதை வெளிப்படுதுன்னா, இதுவரைக்கும் அவர் என்னையும் என் குடும்பத்தையும் நடத்தி இருக்கிறார், நீ எத்தனை வருஷமானாலும் நடத்துவார், எந்த சூழ்நிலையிலையும் அவர் என்னை நடத்தும், எவ்வளவு பெரிய தேவையானாலும் அவர் அதை பார்த்துக்கொள்ளும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்களேன், நம்ம உடம்ப நம்ம கேர் பண்றதை காட்டிலும் ஆண்டவர் தான் அதிகமாக கேர் பண்றார். அதனாலதான் அவருக்கு பேர் பரிகாரி, அவருக்கு பேர் யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், குணமாக்கும் கர்த்தர். அல்லேலூயா. உண்மைதானா? அப்படிலாம் நீங்க சுகத்தை பெற்றிருக்கீங்களா? சில சிகிச்சைகளை நாம் செய்து கொண்டிருக்கும் போது நம்மளால அதை தாங்க முடியாத சூழ்நிலைகள், ஆனால் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மை பலப்படுத்தி நம்முடைய சரீரத்தில் சுகம் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். சில நேரத்தில் நம்மை குறித்து வேற யாருக்குமே நினைச்சு அது தெரியாது. நம்முடைய தனிமை மற்றவங்களுக்கு தெரியாது, நம்முடைய மனக்காயம் மற்றவங்களுக்கு தெரியாது. நம்மை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. ஆனால் எல்ரோயி கரெக்டாக அதை பார்க்குறார். நம்மளோட உள்ளம் தோய்ந்து போயிருக்கிறதா, நம்முடைய இருதயத்தில் காயம் ஏற்பட்டு இருக்கிறதா, நம்ம எந்த நிலைமையில நிற்கிறோம், எங்க நிற்கிறோம், கண்டவர் எல்ரோயி. அல்லேலூயா. கூடவே இருந்தாலும் நமக்கு என்ன உதவி தேவைன்னு அவங்களால நினைச்ச முடியாது, கெஸ் பண்ண முடியாது. அப்படியே கெஸ் பண்ணா கூட நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் எபனேசர் நமக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவை, எப்போ தேவை, இதெல்லாம் அறிந்து நமக்கு உதவி செய்தார். இந்த வருஷம் துவங்கி 18 நாட்கள் முடிஞ்சிட்டோம். இந்த 18 நாட்களுக்குள்ள நம்ம கூட இருந்து ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரு.
அதனால தான் இன்னும் அவரை நான் முழு உள்ளத்தோடு துதிப்பேன், முழு பலத்தோடு துதிப்பேன், முழு மனதோடு துதிப்பேன்னு சொல்றோம்னா அதுதான் காரணங்க. அதுதான் காரணம். ஆண்டவர்கிட்ட நம்ம போய் நின்னாலே போதும், அவருக்கு தெரியும் எல்லாமே. இன்னைக்கு அவருக்கு முன்னாடி நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். He knows everything. Hallelujah. எபினேசரே அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஏன் அவரை பார்த்து எபினேசர் சொல்றோம்னு அவருக்கு தெரியும். Hallelujah. ஆமென். எல்ரோயி அப்படின்னு நம்ம அவரை பார்த்து சொல்றோம்னா ஏன் அவரை நாம அப்படி அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறோம்னு அவருக்கு தெரியும். யெகோவா ராஃபா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஏதோ பாடல் வரிகளினால் அவைகளை நாம் உச்சரிக்கிறோம், அப்படி அல்ல அல்ல அல்ல. அந்த வரிகளோடு நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கு, இணைந்திருக்கிறது. அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஏன் அதை நம்ம சொல்றோம்? அந்த பாட்டை பாஸ்டர் பாடுறாங்க, அதனால நானும் இப்ப என்ன செய்யறேன், அந்த பாட்டை பாடுறேன், அதனால அன்பு கூறுறேன்னு அந்த வேர்டு என்ன செய்யுது என் வாயில? இல்லை இல்லை இல்லை. நான் எவ்வளவா ஆண்டவரை நேசிக்கிறேன் அதை சொல்றதுக்கு எனக்கு இப்போ ஒரு தருணம். இந்த பாடல் மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு. என் ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார் அதை இந்த வரிகளிலே நான் உணர்ந்து சொல்ல எனக்கு இந்த ஆராதனையில கிடைத்த ஒரு வாய்ப்பு. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? நல்ல கையை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே இதுவரையில் என்னை கண்டீரே. எல்ரோயி என்னை கண்டீரே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே. தந்தீரே. கைகளை உயர்த்தி சுகம் தந்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. உண்மையார பார்த்து சொல்லுவோம், அன்பு கூறுவே ஆராதிப்பே. அன்பு கூறுவே ஆராதிப்பே. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே
கோட்டையே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே, மறைவிடமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை. அப்பா அப்பா, ராஜாவும் மாளிகையில் ராப்பகல அமர்ந்திருப்பே, இயேசு ராஜாவும் மாளிகையில் துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து எல்லா துயரம் ஆராதனை. அப்பா அப்பா, ஆராதனை. அப்பா அப்பா, ஹல்லேலூயா. ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, கர்த்தரை தேட முடியல, கர்த்தரை நம்ப முடியலன்னு சாக்கு போக்கு சொல்றதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதெல்லாம் நம்ம தாண்டி வருகிறோமா, அதெல்லாம் நம்ம மேற்கொள்ளுகிறோமா, அதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆயத்தம். ஆமென். நாம செய்ய வேண்டியதை கரெக்டான செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்லலாம், எனக்கு முடியலை, எனக்கு தெரியலை, எனக்கு என்ன செய்யறதுன்னே ஒன்றும் புரியலை, எனக்கு என்னமோ தெரியல, மனதெல்லாம் எப்படி இருக்குது, பாரமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, என் வாயை திறந்த என்னால் என்ன செய்ய முடியல, துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, அதிகாலையில் என்னால் என்ன செய்ய முடியல, எழும்ப முடியல, இப்படிலாம் நம்ம சொல்லலாம். சூழ்நிலைகளை நம்ம காரணமாக ஒரு நாள் சொல்லி ஜெயிக்கவே முடியாதுங்க. அல்லேலூயா. ராமேஸ்வரம் பகுதியில் பாஸ்டர் பவுலோஸ் அப்படிங்கிற தேவ மனிதர் கர்த்தருக்காக ஊழியம் செய்து சில ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நுழைந்தார். அந்த தாயார் பாருங்க, அவருடைய மரண வீட்டில் யாருமே ஆறுதல் படுத்த முடியாத அளவுக்கு அழுதுட்டு இருந்தாங்க. எவ்வளோ பேர் அவங்கள வந்து கவலைப்படாதீங்க, ஏன்னா கொஞ்சம் வயதான ஒரு சூழ்நிலை தான். அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பிள்ளைங்க இருக்காங்க, மருமக்கமாக இருக்காங்க, பேர பிள்ளைங்க இருக்காங்க, நாங்களாக இருக்கோம், இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு நினைச்சுக்கிறாங்க, தேற்றுகிறார்கள். ஆனால் யாருமே அவங்கள என்ன செய்ய முடியல, ஆறுதல் படுத்த முடியல. பாருங்க, இன்னும் சில நிமிடத்தில் அந்த உடலை எடுத்து அடக்கம் பண்ண நினைச்சிருவாங்க, போயிடுவாங்கங்கிற நேரத்தில் கர்த்தரே பேசினாராம், நான் தான் உனக்கு ஆத்தும மனவாளன். அல்லேலூயா. அந்த வார்த்தை கிடைச்ச உடனே அவங்க அழுக ஸ்டாப் ஆயிட்டாங்க. எப்பவும் அந்த உடலை எடுத்துட்டு போகும்போது தானே ரொம்ப அழுவாங்க, அப்படியே மயங்கிலாம் நினைச்சிருவாங்க. ஆனால் பாருங்க, அந்த தாயார் அழவே இல்லையா. அவங்க தன்னுடைய சாட்சியை சொல்லும்போது சொல்றாங்க, அந்த ஐயாவை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் 55 நாளில் முழு பைபிளையும் படிச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ 3 வருஷமோ 4 வருஷமோ தான் ஆகுது, அதுக்குள்ளே 15 முறை படிச்சுட்டாங்களாம். ஆமாம், சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, எனக்கு வயசாயிட்டுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அவங்க இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஆனால் இப்போ அவங்க இல்லை அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. நடைமுறையில் நிறைய வாய்ப்பு என்ன செய்யுது இருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி
அதெல்லாம் கடந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுனால தான் அவங்கள, குடும்பத்தை, ஊழியங்களெல்லாம் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும். அப்போ நீங்களும் நானும் அதை தான் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து அர்ப்பணமாக செய்யணும். ஒவ்வொரு உலக ஆசீர்வாதங்களுக்கு பின்பாகவும் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆமென். உலக பிரகாரமாக நீங்கள் சில நன்மைகளை அனுபவிக்கணும்னா அதற்கு பின்பாக ஏதோ ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டியது இருக்கிறது. 128ஆம் சங்கீதத்தை வாசிங்க. அதில் பார்த்தா இருக்கும், கைகளை பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். அப்போ நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும், நிறைவாக இருக்கும், தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்திக்கப்படும், வீண் செலவு வராது, நீங்கள் பணங்களை யார்ட்டையும் கொடுத்து ஏமாந்து போக மாட்டீங்க, உங்களுக்கு மீதி இருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். அப்போ பாருங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் உறவு எப்படி இருக்கும்? ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே குழப்பங்கள், பிரிவினைகள், சண்டைகள், சமாதான கேடுகள் இல்லை. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா, ஒத்தாசையா பரலோகத்தை இந்த பூமியில் அனுபவிக்க ஒரு குடும்பமா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு. கர்த்தர் சீயோனிலிருந்து ஒன்று என்ன செய்வார்? அப்ப பரலோக தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லா ஆசீர்வாதமும் நம்மள்கிட்ட வரும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை. அப்ப பாருங்க, நீங்க உங்க பிள்ளைகள், உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமா சமாதானமா. இதெல்லாம் இந்த உலகத்துல தான். கணவன் மனைவி உறவுலாம் இந்த உலகத்துல தான். பரலோகத்தில் அந்த உறவு கிடையாது. பெற்றோர் பிள்ளைகள் உறவு இந்த உலகத்துல தான், அது பரலோகத்தில் கிடையாது. தொழில், வியாபாரம், வேலை, அது கவர்மெண்ட் வேலை, பிரைவேட் வேலை, எல்லாமே எங்க தான்? உலகத்துல தான். பரலோகத்தில் யாருக்கும் கவர்மெண்ட் வேலைலாம் இல்லை. அப்ப இந்த உலக நன்மைகளை நீங்க அனுபவிக்கணும்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி அங்க இருக்கு. இதோ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம். அப்ப நீங்க இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் ஒரு பேக்கேஜில் வாங்கிட்டு போகணும்னா அதுக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் எதை சொல்லி செய்ய சொல்றாரு? மகனே மகளே, நீ எனக்கு பயந்து நட. 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எந்த வேலையை செஞ்சாலும் சக்சஸ். தொழில் செஞ்சா சக்சஸ், வீடு கட்டினா சக்சஸ். ஆமென். எதுனாலும் ஓகே, விக்டோரியஸ் லைஃப். ஆனால் அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி இருக்கு. இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாக இருந்து அதை வாசித்து தியானித்து அப்படி இருக்கிறவனுக்கு தான் அது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அதுக்கு தான் நம்மளை அர்ப்பணிக்க போகிற இந்த ஆராதனை. நம்ம கவனம்லாம் திறமையை பயன்படுத்துறது, அனுபவத்தை யூஸ் பண்ணுறது, பணத்தை முதலீடு பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, அதில் தான் இருக்குது. அதெல்லாம் தேவை, அவசியம். ஆனால் அதோடு கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. ஒரு ஆவிக்குரிய எக்ஸசைஸும் சேர்த்து என்ன செய்யணும்? நம்ம போனோம் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிருக்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு வச்சிருக்கிற நன்மைகளை எல்லாம் அனுபவிப்பதற்கு என்ன ஆவிக்குரிய செயல்களில் ஈடுபட சொல்லுகிறீரோ அதில் நான் ஈடுபடுவேன் ஆண்டவரே. ஆவிக்குரிய காரியங்களில் நான் எதை செய்ய வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீரோ அதை நான் செய்வேன் ஆண்டவரே. அதற்கென்று என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லிருங்க, அதற்கென்று நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த பூமிக்குரிய நன்மைகளை பரிபூரணமாக அனுபவிப்பது தான் நம்முடைய சித்தம். அதனால் நீங்கள் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறதா எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். ஒருபோதும் குறைச்சல் அடைய, தாழ்ச்சி அடைய நீங்கள் விடவே மாட்டீங்க. திருப்தியாக்க தான் செய்வீங்க. முதல் தரமான நன்மைகளை தான் தருவீங்க. ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்க, என்னுடைய வாழ்வில் ஆவிக்குரிய காரியங்களிலே அதிகமாக ஈடுபட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் உமக்காக, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே. என் தேவனே, என் இயேசுவே,
என் தேவனே, உம்மையே அதிகாலமே அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே அல்ல கண்ண மூடி நாடுகிறேன் என் தேவனே, உம்மையே உம்மையே. பரலோக தேவனே, நீங்க என்னென்ன காரியங்களை எங்களுக்கு கட்டளையிட்டு செய்ய சொல்லி இருக்கிறீரோ அதெல்லாம் நாங்கள் அப்படியே செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். உலக நன்மைகளின் மேல் எங்கள் கவனம் இல்லைப்பா. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை செய்கிறதுல எங்கள் கண்களை நாங்கள் பதித்து எங்கள் இருதயத்தை அதில் உட்படுத்தி எங்கள் வாழ்க்கையை அதற்கு ஏற்றாற் போல நடைமுறைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த அர்ப்பணம் செய்த ஒவ்வொருவரையும் எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.